வணக்கம் மக்களே. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பல அதிர்ச்சியான சம்பவங்களும் அதே சமயம் ரொம்பவே சந்தோஷமான விஷயங்களும் நடந்திருக்கு. குறிப்பா நம்ம ராஜியோட ரிசல்ட் என்ன ஆச்சு, மீனா ஏன் இவ்வளவு சோகமா அழுதுட்டு இருக்கா, சரவணன் மனசுக்குள்ள என்ன பெரிய ரகசியம் புதைஞ்சு இருக்குன்னு இன்னைக்கு எபிசோட்ல ரொம்பவே பரபரப்பா காட்டி இருக்காங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப விலாவாரியா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. நம்ம செந்தில் ரொம்ப கோபமா குமார பத்தி பேசிட்டு இருக்காரு. மாமா, எனக்கு அந்த குமார சுத்தமா பிடிக்கல. தம்பி ஜெயிலுக்கு போக காரணமா இருந்தவனை சும்மா விட கூடாது, அவனை கண்டம் துண்டமா வெட்டி பொக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருதுன்னு செந்தில் ரொம்ப எமோஷனலா கொந்தளிக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் மனசுல கோபம் கொழுந்து விட்டு எரியுது. ஆனா நம்ம பாண்டியன் என்ன சொல்றாருனா, ஏற்கனவே வீணா போனவன் அந்த வீட்டுல பொண்ணு எடுத்தா இன்னும் வீணா தான் போவான்னு சொல்லி குடும்பத்தோட மானம் கௌரவம் தான் ரொம்ப முக்கியம்னு எப்பவும் போல ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு. இதுல நம்ம கோமதி அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல. அவங்க ரொம்ப கவலையோட, ஏங்க எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் ரொம்ப தப்பான முடிவா தோணுது, இதனால குடும்பத்துல பெரிய குழப்பம் வரும்னு அவங்க மனசுல உள்ள பயத்தை ரொம்ப உருக்கமா சொல்றாங்க. ஆனா நம்ம பாண்டியன் அதை காதுலையே வாங்கிக்கல. சக்திவேல் அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. மானங்கெட்டு போய் சம்பந்தம் பண்றாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு ரொம்ப பிடிவாதமா தன்னோட முடிவை சொல்றாரு. வீட்ல இருக்கிற யாருக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லனாலும் பாண்டியன் பேச்சை மீறி யாராலையும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து சொல்ல முடியல. அப்புறம் மீனாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு அவங்கள ரூமுக்கு போய் ஓய்வு எடுக்க சொல்றாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மீனா ரூம்ல ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர செந்தில் மீனா கால்ல கை வச்சு ரொம்ப அன்பா ஆறுதல் சொல்றாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன் மீனா, உனக்கு ஒன்னும் இல்லையே அப்படின்னு ரொம்ப பாசமா கேக்குறாரு. ஆனா மீனா ரொம்ப கோபமாவும் அதே சமயம் ரொம்ப விரக்தியாவும், என் மேல இருந்த கோபத்துல நீங்க ஏன் மாமா சாப்பிடாம இருந்தீங்க, உங்களை நீங்களே ஏன் வருத்திக்கிறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா கண்ணீர் விட்டு அழறாங்க. அப்போ செந்தில், மீனா நீ மாத்திரை போடு, நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு ரொம்ப அன்பா பேசுறாரு. ஆனா மீனா அதையெல்லாம் கேக்குற நிலைமையில இல்ல. அவங்க விடாம வேலை செய்ய சம்பளம் தராங்க, அதையும் மீறி லஞ்சம் வாங்குறவர்கிட்ட நான் பேசணுமான்னு உங்க அப்பா பண்ண தப்ப நினைச்சு நான் ரொம்ப அவமானப்படுறேன்னு செந்தில் ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ மீனா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ சொல்லிடாதீங்க, இந்த வீட்ல எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே உடைஞ்சு போய் அழுவுறாங்க. உங்க பையன் லஞ்சம் வாங்குனாருன்னு மாமா கிட்ட தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தை கிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் மாமா உசுரோடையே என்னை புதைச்சிருவாருன்னு மீனா ரொம்ப கெஞ்சி கை கூப்பி கேக்குறாங்க. செந்திலும் மீனா படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவரும் மீனாவுக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறாரு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லி மீனாவை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாரு. இந்த சீனை பார்க்கும்போது மீனா எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருக்காங்கன்னு நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் ரூம்ல படுத்துக்கிட்டு தூக்கம் வராம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அஞ்சலியோட ஞாபகம் தான் திரும்ப திரும்ப வருது. அஞ்சலிக்கு உடனே போன் பண்றாரு. ஆனா அஞ்சலி போன் எடுக்கல. சரவணன் மனசுக்குள்ள பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறாரு. கோவில்ல வச்சு அஞ்சலி கிட்ட நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை எப்படியாவது காப்பாத்துவேன், உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னது எல்லாமே சரவணன் கண்ணு முன்னாடி ஒரு கனவு மாதிரி வந்து போகுது. ஆனா குடும்பத்துக்கும் ஊருக்கும் பயந்து நான் உன்னை பாதியிலேயே கைவிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அஞ்சலின்னு சொல்லி சரவணன் ரொம்பவே குற்றவுணர்ச்சியில தவிக்கிறாரு. அஞ்சலியோட போட்டோவ போன்ல பார்த்து பார்த்து சரவணன் ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. பாவம் சரவணன் பாண்டியன் குடும்பத்துக்காகவும் அவரோட அப்பா மேல வச்சிருக்க மரியாதைக்காகவும் தன்னோட காதலை தியாகம் பண்ணிட்டு இப்ப ராத்திரி பகலா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த எமோஷனல் போராட்டம் எப்போ முடியும்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் புரியல.
அதுக்கப்புறம் ராத்திரியில நம்ம ராஜி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ரொம்ப பயத்துல ஒரு போர்வை போத்திட்டு குளிருல நடுங்கிட்டு இருக்காங்க. கதிர் தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்துட்டு, என்ன ராஜி ஆச்சு, ஏன் இப்படி குளிருதுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குறாரு. அதுக்கு ராஜி, எனக்கு நாளைக்கு காலையில ரிசல்ட் வரப்போகுது, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, படபடக்க வருதுன்னு சொல்றாங்க. கதிர் அவளுக்கு ரொம்ப அன்பா ஆறுதல் சொல்றாரு. நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ ராஜி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராஜி, ஒருவேளை நான் பெயில் ஆயிட்டா என்ன பண்றது, என் கூட படிச்ச எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் பெயில் ஆயிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி பேசுறாங்க. கதிர் அவளை சமாதானப்படுத்தி பாட்டு கேட்கலாம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரே ஹெட்போன்ல கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேக்குறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்குற அந்த சின்ன ரொமான்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. கதிர் ராஜியோட பயத்தை போக்க ரொம்பவே அக்கறையோட முயற்சி பண்றாரு. அடுத்த நாள் காலையில வீட்ல எல்லாரும் ஹால்ல ரொம்ப பரபரப்பா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம கோமதி அம்மா சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. பாண்டியன் எப்பவும் போல ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து இருக்காரு. கதிர் ராஜிய கூட்டிட்டு ஹாலுக்கு வராரு. ராஜிக்கு பயத்துல கை கால் எல்லாம் ரொம்ப நடுங்குது. அத்தை மாமா எல்லாரும் ரிசல்ட்காக ரொம்ப ஆவலா வெயிட் பண்றாங்க. மீனா செந்தில் எல்லாரும் ராஜிக்காக ரொம்ப டென்ஷனா காத்துட்டு இருக்காங்க. கோமதி அம்மா, முருகா என் மருமகள் எப்படியாவது பாஸ் ஆகிடணும், அவ வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும்னு ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிறாங்க. அப்போ கதிர் போன்ல ரிசல்ட் பாக்குறாரு. வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, லோட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. எல்லாரும் நெஞ்சை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மீனா கூட ஏதா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு ஆறுதல் சொல்றாங்க. திடீர்னு கதிர் ரொம்ப சத்தமா, ராஜி நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சந்தோஷமா கத்துறாரு. அவ்வளவு தான். வீட்ல இருக்கிற எல்லார் முகத்துலயும் அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ராஜிக்கு சந்தோஷத்துல கண்ணீரே வந்துருச்சு. கதிர் ராஜிய கட்டி பிடிச்சு அவரோட அன்பை ரொம்ப இமோஷனலா வெளிப்படுத்துறாரு. மீனா செந்தில் கோமதி அம்மா எல்லாரும் ராஜிய கட்டி பிடிச்சு வாழ்த்து சொல்றாங்க. நம்ம பாண்டியன் முகத்துல அப்படி ஒரு பெருமை சந்தோஷம். நம்ம வீட்ல ஒரு பொண்ணு படிச்ச IPS ஆக போகுது, ஊர் உலகத்துல யாரு கேட்டாலும் என் மருமகள் பெரிய IPS ஆபீசர்னு நான் ரொம்ப பெருமையா தலை நிமிர்ந்து சொல்லுவேன்னு பாண்டியன் ரொம்ப பெருமிதமா சந்தோஷப்படுறாரு. கதிர் உடனே ஸ்வீட் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குடுக்குறாரு. வீடே ரொம்ப சந்தோஷத்துல கொண்டாடுறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான விஷயம் என்னன்னா, மீனா தன்னோட அப்பாவோட லஞ்ச விஷயத்தை நினைச்சு குடும்பத்துல யாருக்கும், குறிப்பா பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு பயந்து அழுது செந்தில் கிட்ட கெஞ்சுறது தான். அந்த இடத்துல மீனா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சது. அவங்களோட பயம் ரொம்ப உண்மையானது. அதே மாதிரி சரவணன் அஞ்சலிய நினைச்சு குற்றவுணர்ச்சியில கஷ்டப்படுறது நம்மளையே ரொம்ப கண் கலங்க வச்சுருச்சு. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எல்லாரும் ராஜி ஒருவேளை பெயில் ஆயிடுவாளோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்த நேரத்துல ராஜி அபாரமா பாஸ் ஆகி பாண்டியன் மாமாவுக்கு அவ்வளோ பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்காங்க. இது பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு எபிசோட் எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா முடிச்சிருக்காங்க. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. ஒன்னு, மீனா அப்பா லஞ்சம் வாங்குன விஷயம் எப்படியாவது பாண்டியனுக்கு தெரிய வந்து வீட்ல மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டியன் கோபப்பட்டா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லனா சரவணன் அஞ்சலிய தேடி போய் அவரோட காதலை சொல்ல முயற்சி பண்ணலாம். இதுல செந்தில் வேற மீனாவோட அப்பாவை நினைச்சு உள்ளுக்குள்ள ரொம்ப கோபத்துல இருக்காரு. அவர் எப்போ வெடிப்பார்னு தெரியல. கண்டிப்பா வரப்போற எபிசோட்கள் எல்லாமே ரொம்பவே விறுவிறுப்பா எமோஷனலா இருக்கும்னு நம்பலாம். தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்